ஒரு நிமிடம் உங்களுக்கு வருகிற கோபத்தால் சொல்லக்கூடாததை சொல்கிறீர்கள், செய்யக்கூடாததை செய்கிறீர்கள். பிறகு அதற்காக வருந்துகிறீர்கள். உறவுகள் உடைகின்றன. வேலை பாதிக்கப்படுகிறது. உடல் நோய்வாய்ப்படுகிறது. எல்லாம் அந்த ஒரு நிமிட கோபத்தால். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 63ஆம் ஸ்லோகம். குரோதாத் பவதி சம்மோக. கோபத்திலிருந்து நம் மனம் மயக்கமடைக்கிறது. மயக்கத்திலிருந்து அழிவு பிறக்கிறது. போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கும் கோபம் வந்தது. எதிரிகளை கொல்ல கை தயாரானது. அந்த நிமிடம் கிருஷ்ணன் நிறுத்தினார். நில் அர்ஜுனா, இந்த கோபம் உண்மையில்லை. இந்த கோபத்தால் உன் மனம் கலக்கமடைந்து இதுவே உன் அழிவுக்கு வழிவகுக்கும். நண்பனே, கோபம் வருவது இயற்கை. ஆனால் அந்த கோபத்திற்கு நீ அடிபணிந்து விட்டால் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம். கோபம் வரும்போது 3 முறை உன் மூச்சை இழுத்துவிடு. பதில் எதுவும் சொல்லாதே. அந்த கோபத்திற்கான காரணத்தை உன் மனதில் தேடு. அதுவே வெற்றி. கோபத்தை வெளிப்படுத்துவது வலிமை இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்துவதே உண்மையான வலிமை. அர்ஜுனனுக்கு நான் சொன்னது இன்று உனக்கும் சொல்கிறேன். இன்று யாராவது உங்களை கோபப்படுத்தினால் பதில் சொல்வதற்கு முன்பு 3 முறை மூச்சு விடுங்கள். பின்பு நிதானமாக பதிலளியுங்கள். கீதையும் இதையே சொல்கிறது.